அத்தியாயம் 40. கொந்தளிப்பு. பல்லவ படை வீரர்கள் வாதாபி கோட்டையை சூழ்ந்து கொண்ட நாள்லேருந்து சிவகாமியோட உள்ளம் எரிமலையா குமுறிக்கிட்டு இருக்கு. கோட்டை சுவருக்கு அப்பால் வெகு சமீபத்துல மாமல்லரும் ஆயனரும் இருந்தப்ப கூட அவங்கள தன்னால பார்க்க முடியலையேங்கிற கோபம், யுத்தத்தின் விளைவா என்ன ஏற்படுமோங்கிற கவலை மற்றும் பயம், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமல்லரை தான் சந்திக்கும் போது அவர்கிட்ட என்ன பேசுறது, எப்படி நடந்துக்கிறதுங்கிற சிந்தனையும் சிவகாமிய வாட்டி வதைக்குது. வாதாபிக்கு வடதிசையில நடந்த பெரும் போர்ல பல்லவ சைனியம் வெற்றி பெற்று புலிகேசி இறந்த செய்தி சிவகாமியின் காதுகளுக்கும் எட்டி இருக்கு. அதை கேட்ட உடனே சிவகாமியோட இதயம் பெருமையினால வெடிக்கிற மாதிரி இருந்துச்சான். ஆனா அதே வெற்றியின் காரணமாக தன்னோட நிலையில என்ன மாறுதல் ஏற்படுமோங்கிற பயமும் அவளுக்குள்ள வருது. கோட்டை தளபதி பீமசேனன் அவகிட்ட வந்து மாமல்லருக்கு ஓலை எழுதி தரும்படி கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே சிவகாமி அடைஞ்ச பெருமிதத்துக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி அவ சேனாதிபதிக்கு ஓலையும் எழுதி கொடுக்கறா. அதுல தன்னுடைய அறிவினால் சிந்தித்து அவ என்ன முடிவுக்கு வந்திருந்தாளோ அந்த முடிவுகளை எல்லாம் எழுதியிருக்கா. அதை ஒரு வேண்டுகோளாகத்தான் வச்சிருக்கா. சேனாதிபதிக்கு எழுதிய அந்த ஓலை சிவகாமியோட அடி மனசுல என்ன இருந்துச்சுங்கிறத பிரதிபலிச்சுதான்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அவ நினைக்கிறா, தன்னையும் தன்னோட கலையையும் அவமதிச்ச இந்த மக்களை கண்டிப்பா பழி வாங்கணுங்கிற எண்ணமும் ஆசையும் அவளோட இதயத்துல ஒரு ஓரத்துல அழிக்க முடியாத மாதிரி குடிகொண்டிருக்கு. அந்த ஓலையை எழுதி அனுப்புனதுக்கு அப்புறம் சிவகாமி ஒவ்வொரு சமயம் யோசிக்கிறா, ஏன் இந்த ஓலையை நான் எழுதி அனுப்புனேன், அந்த மாதிரி ஓலையை எழுதி அனுப்புறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு, இவ்வளவு பிரயத்தனப்பட்டு இத்தனை வருஷம் கழிச்சு படைகள் எல்லாம் ஒன்னா திரட்டி படையெடுத்து வந்திருக்க கூடிய மாமல்லரும் சேனாதிபதியும் நான் எழுதின ஓலையை பார்த்து என்னைய என்னன்னு நினைப்பாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு நினைப்பாங்களோ, ஒருவேளை இதை ஒத்துக்கிட்டு காரியம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்னை ஏசுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். கோட்டை தளபதி சிவகாமியோட மாளிகைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவளுடைய மாளிகை வாசல்ல மக்கள் அடிக்கடி கூட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. அநேகமா சிவகாமியை மறந்து போன வாதாபி மக்கள் தங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய பெரும் விபத்துக்கு காரணம் சிவகாமி தாங்கிறதுனால அவளை இகழ்ந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சிவகாமிக்கு அவளுடைய உள்ளத்துல எரிஞ்சு அடங்கி போயிருந்த சாம்பல் பூத்து கிடந்த அந்த குரோத தீயானது அடுத்த நிமிஷத்துல மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. மாமல்லர் மட்டும் உண்மையான வீரமுள்ள ஆண்மகனாக இருந்தால் நான் அறிவீனத்தால் எழுதின அந்த ஓலையை கிழிச்சு எரிஞ்சிட்டு இந்த நகரத்துக்குள்ள கண்டிப்பா படையெடுத்து வருவார், என்னோட பழைய சபதத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார், இந்த நகரத்தை நரகமாக்கி நாகரீகம் சிறிதுமற்ற இந்த மக்களை ஓலமிட்டு அலறி ஓடும்படி செய்வார் அப்படின்னு நினைக்கிறதோட மட்டும் இல்ல, அந்த காட்சிய அவ மனசுக்குள்ள சித்தரிச்சு பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். நேரம் ஆக ஆக அந்த தெருவுல கூட்டமும் கூச்சலும் அதிகமாகுது. அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சிவகாமி வசிச்சுக்கிட்டு இருக்க மாளிகையினுடைய ஜன்னல் கதவுகள்ல கல்ல கொண்டு அடிக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் பறை கொட்டக்கூடிய சத்தம் கேக்குது. பறை சத்தம் நின்ன உடனே இடிமுழக்கம் மாதிரி ஒரு குரல், சக்கரவர்த்தி கோட்டைக்குள் வந்துட்டாரு, பல்லவ படையை துவம்சம் செய்து வெற்றி கொடி நாட்டப் போகிறார், எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போங்க, ஆயுதம் எடுக்க தெரிந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் அரண்மனை வாசலுக்கு வாங்க அப்படின்னு அந்த பறை கொட்டக்கூடிய அந்த மனிதன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாப்ல. இத கேட்டதுக்கு அப்புறம் சிவகாமியோட மாளிகை வாசல்ல ஒருத்தருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு சழுக்க வீரர்கள் 20 பேர் வராங்க. சிவகாமியோட மாளிகையை காவல் காக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும் சிவகாமியோட பணிப்பெண் சிவகாமிக்கு சொல்றா. இதை கேட்ட உடனே சிவகாமிக்கு ஒரு சின்ன சந்தோஷம். புலிகேசி உயிரோட வந்தாச்சு, கண்டிப்பா இனி யுத்தம் தான், இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம், தன்னோட சபதம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறா சிவகாமி. மற்றபடி எது எப்படி போனாலும் போட்டோம், இந்த வாதாபி ஜனங்களாலோ ராட்சச புலிகேசியினாலோ தனக்கு ஏதாவது அபாயம் நேரக்கூடும்னு அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல தன்னோட கற்புக்கு ஏதாவது பங்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தன்னோட உயிரை விடுறதுங்கிற முடிவுக்கும் வர. அதனால அவளோட கையில ஒரு கத்தியை எடுத்து வச்சுக்கிறா. கையில கத்தி இருக்கு, இல்லைன்னா இருக்கவே இருக்கு கொல்லைப்புறத்து கிணறு அப்படின்னு யோசிக்கிறா. பல்லவ சைனியம் வாதாபி கோட்டையை தாக்க ஆரம்பிச்ச அன்னைக்கு சாயங்காலம் அந்த நகருக்குள்ளே நூற்றுக்கணக்கான யுத்த பேரிகைகளின் முழக்கம்,
ஆயிரக்கணக்கான தார தப்பட்ட சங்கம் இவற்றினுடைய ஒலி, 16,000கணக்கான வீரர்களின் ஜெயகோஷம், லட்சக்கணக்கான மக்கள்களின் ஆரவார இரைச்சல், இந்த ஓசைகள் எல்லாம் கோட்டை மதில்கள்லையும் மண்டபங்கள்லையும் கோபுரங்கள்லையும் மோதும் போது எதிரொலிக்கக்கூடிய எதிரொலி, இவை எல்லாம் சேர்ந்து இன்னதென்னு விவரித்து சொல்ல முடியாத பேரொலியாக திரண்டு கேட்பவர்களின் உடல் நரம்புகளை எல்லாம் முறுக்கிவிட்டு உள்ளங்களை வெறிகொள்ளச் செய்து, அன்னைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமன நேரத்துல அந்த மாநகர்ல வாழ்ந்த 10 லட்சம் மக்களும் தான் என்ன செய்தோம் ஏது செய்தோன்னு தெரியாம ஏறக்குறைய பித்து பிடிச்சவங்க மாதிரி மாறிட்டாங்க. சிவகாமியும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. சிவகாமி மத்தவங்களை காட்டிலும் வெறி பிடிச்சவ மாதிரி இருக்கிறா. ஒரு நிமிஷம் கூட அவளால ஒரு இடத்துல உக்காந்துருக்க முடியல. வீட்டை விட்டு வெளியே போறதுங்கிறது அவளுக்கு இயலாத காரியம். கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடக்கிறா. மறுபடி ஜன்னல் வழியா வாசல்ல எட்டி பாக்குறா. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தலதெறிக்க கிழக்கே இருந்து மேற்கையும் மேற்கே இருந்து கிழக்கையும் ஓடிட்டு இருக்காங்க. வீட்டினுடைய மேல் மச்சில போய் ஏறி பாக்குறா. அந்த நகரின் அலங்கோல காட்சி இன்னும் அதிகமா தெரியுது சிவகாமிக்கு. மாளிகைக்கு பின்புறத்துல கோட்டை மதில் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால கோட்டை மதில்ல ஏறி போருக்கு தயாரா நிக்கக்கூடிய வீரர்களின் காட்சியவும் அவ பாக்குறா. சிவகாமி மச்சியில இருந்து கீழே இறங்கி வந்து அவனுடைய பணிப்பெண்ண, நீ வாசல்ல போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறா. அன்னைக்கு சாயந்தரமே பல்லவப்படை கோட்டையை தாக்க போகுதுங்கிறத சொல்லக்கூடிய அந்த பணிப்பெண் இன்னொரு விஷயத்தையும் சிவகாமி கிட்ட சொல்றா. யுத்த நிலைமை என்ன ஆகுங்கிற பயம் ஏற்பட்டிருக்கிறதுனால தன்னோட சொந்த வீட்டுக்கு போய் உறவினர்கள் கூட தங்க போறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவ கூட இருக்கக்கூடிய இன்னொரு பணிப்பெண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறா. அந்த மாளிகையில இருக்கக்கூடிய திட்டிவாசல் கதவு வழியா அந்த பணிப்பெண்கள் 2 பேரும் போறாங்க. சிவகாமி எவ்வளவோ சொல்லியும் அந்த 2 பணிப்பெண்களும் கேட்கல. அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. சரி, அப்ப திட்டிவாசல் கதவை பூட்டிட்டு வந்துருவோம்னு சிவகாமி அங்க போறா. அங்க காவல் காக்கக்கூடிய அந்த வீரர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் இந்த வீட்டுக்கு நின்று காவல் காக்கணும், நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு. இத கேட்கக்கூடிய சிவகாமியோட அடி மனசுல இன்னும் பயம் அதிகமாகுது. அவ பயத்தோட அந்த திட்டிவாசல் கதவை பூட்டிட்டு அந்த மாளிகைக்கு உள்ள மறுபடியும் திரும்பி வாரா. சிவகாமி அந்த மாளிகையில தூங்குறதே கொஞ்ச நேரம்தான். ஆனா அன்னைக்கு ராத்திரி சுத்தமா அவளுக்கு தூக்கம் இல்லை. அவ கண்ணே மூடல. வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை நினைக்கும் போதே அவளுடைய மனசு தடக் தடக்குன்னு அடிச்சுக்குது. அவளுடைய இதயத்தின் ஒலி வெளியே வரைக்கும் கேக்குது, தடக் தடக்குன்னு. அடி வைத்த என்னவோ செய்து அன்னைக்கு நடு ராத்திரி நகரின் பல இடங்கள்ல வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இத சிவகாமி தன்னோட மாளிகையின் மேல் மாடியில் இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. 9 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி அவ செய்த சபதம் இன்னைக்கு நிறைவேற ஆரம்பிக்குதுங்கிறத அவ தெரிஞ்சுக்கிறா. அவளோட வாழ்க்கையில அதுவரைக்கும் அவ அனுபவிக்காத ஒரு திருப்தி அவளுக்கு கிடைக்கிறத அவ உணர ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல காரணமே தெரியாத ஒருவித வலி, மனவேதனை 2மே அவளுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. நகரினுடைய நாற்புறமும் தீ வேகமா பரவி வருது. அன்னைக்கு சாயங்காலம் அந்த நகர்ல ஏற்பட்டு இருந்த மகத்தான ஆரவாரம் இப்ப வேறொரு விஸ்வரூபத்தை எடுத்திருக்கு. குதூகலமான ஜெயகோஷங்கள் அலறலும் ஓலமுமா மாற ஆரம்பிச்சிருக்கு. மக்களின் பெருமித வீர நடையானது பயம் கொண்ட ஓட்டமாக மாற ஆரம்பிக்குது. வர வர பெண்களினுடைய சத்தமும் குழந்தைகளினுடைய ஓலமும் அதிகமாகுது. இதையெல்லாம் பார்க்க பார்க்க சிவகாமியோட மனசுல இருந்த திருப்தி மறைஞ்சி வேதனை அதிகமாக ஆரம்பிக்குது. கடைசியில இந்த கோர காட்சிகளை பார்க்க முடியாம மாடியிலிருந்து கீழே இறங்குறா சிவகாமி. இது என்ன, என்னால் எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கு, இதனோட முடிவுதான் என்ன? இந்த பெரிய நகரம் முழுவதும் உண்மையாகவே எரிஞ்சு அழிய போகுதா? இதுல வசிக்கக்கூடிய இத்தனை லட்சக்கணக்கான மக்களும் பெண்களும் குழந்தைகளும் செத்து மடிய போறாங்களா? இது எல்லாம் என்னாலையா? அப்படின்னா என்னோட கதி என்ன ஆக போகுது? இந்த மாதிரி அவளோட உள்ளத்துல ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மேல் மாடிக்கு போறதுக்கு சிவகாமிக்கு இஷ்டமே இல்லை. அந்த வீட்டினுடைய கூடத்துல அங்கேயும் இங்கேயும் அலையிறா. அலைஞ்சி அலைஞ்சி அவளோட கால்கள் வலிச்சதுதான் மிச்சம். அந்த வீட்டின் வெறும் தரையில குப்புறப்படுத்துக்கிறா சிவகாமி. கொஞ்சம் அழுதா தேவலைங்கிற மாதிரி தோணுது. ஆனா அவளுடைய கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. பொழுது விடியக்கூடிய சமயம். முற்றத்துல சூரிய உதயத்திற்கான மங்கலான வெளிச்சம் காணப்படுது. அதே நேரத்துல அந்த வீட்டு வாசல்ல ஒரு பெரிய ஆரவாரம் கேக்குது. சட்டுன்னு சிவகாமியோட மனசுல ஒரு எண்ணம் தோணுது. ஒருவேளை மாமல்லர் தான் வாராரோ, தன்னோட சபதத்தை நிறைவேற்றி
தன்னை அழைச்சிட்டு போறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாரோ? அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாநகரின் படுநாசத்தை இப்போதாவது தடுக்கலாம். அவரோட காலில் விழுந்து பிரபு போதும் நிறுத்துங்கன்னு கெஞ்சலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவகாமி பரபரன்னு எந்திரிச்சு ஓடி வரா. கதவு பக்கத்துல வந்த உடனே அவளுக்கு ஒரு சின்ன தயக்கம். எதுக்கும் அந்த திட்டிவாசல் கதவை திறந்து பாப்போமான்னு நினைக்கிற சிவகாமி அந்த திட்டிவாசல் கதவை திறந்து பாக்குறா. அங்க தெரியக்கூடிய காட்சி அவளுக்கு இன்னும் பயத்தை கொடுக்குது. அந்த இடத்துல மாமல்லரோ பல்லவ வீரர்களோ இல்ல, கோபம் கொண்ட வாதாபி மக்கள் தான் அங்க நிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல கொஞ்சம் பேரு சிவகாமி அந்த திட்டிவாசல் பக்கத்துல நிக்கிறத பாத்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அங்க காவல் புரியக்கூடிய வீரர்களை தள்ளி விட்டுட்டு திட்டிவாசல் படியை நோக்கி பாஞ்சு வாராங்க. சிவகாமியோட நிலைமை இப்ப என்னங்கிறது சிவகாமிக்கு தெரியுது. சட்டுன்னு திட்டிவாசல் கதவை மூடுறா. அவசரம், பயம், படபடப்பு, இதனால அந்த திட்டிவாசல் கதவை மூடக்கூடிய சிவகாமி அதை தாழ் போட மறந்து போயிடுறா. இந்த சமயம் அந்த இடத்தை விட்டு கிளம்புனா போதும்னு நினைக்கிற சிவகாமி அந்த திட்டிவாசல் கதவை சாத்திட்டு பின்கட்டை நோக்கி ஓடி வாரா. அந்த வீட்டின் பின்கட்டின் வாசப்படியை தாண்டி தாழ்வாரத்துக்கு தான் வந்திருக்கா. அந்த மங்கிய சூரிய வெளிச்சத்துல ஒரு கோரமான பெண் உருவம் நிக்கிறத சிவகாமி பாக்குறா. அவளோட உடம்புல இரத்த ஓட்டம்லாம் நின்னு அவளுடைய இதய துடிப்பு அடங்கி மறுபடி துடிக்க ஆரம்பிக்குது. அந்த கோரமான பெண் உருவம் வேற யாரும் இல்ல, நம்ம காபாலிகை தான். அவ சிவகாமியோட பக்கத்துல வந்துட்டு சொல்றா, அடி அழகி சிவகாமி, கலைவாணி சிவகாமி, மாமல்லனையும் நாகநந்தியவும் உன்னோட மோக வலைக்கு உள்ளாக்குனியே, உன்னோட அழகெல்லாம் இப்ப உனக்கு உதவி செய்யுமா அப்படின்னு கேக்குறா. அடியே சிவகாமி, நானும் உன்னை போல ஒரு காலத்துல அழகா இருந்தவ தாண்டி, உன்னால தாண்டி இந்த நிலைமைக்கு நான் ஆளான, அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இத்தனை காலமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லக்கூடிய அந்த காபாலிகை தன்னோட மடியில செருகி வச்சிருந்த கத்தியை எடுத்து சிவகாமியை நோக்கி ஓங்குறா. சிவகாமிக்கோ அந்த பெண் யாருன்னு தெரியல, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு புரியல. அந்த காபாலிகை சொல்றதெல்லாம் கேட்டு ஸ்தம்பிச்சு நிக்கிற சிவகாமி அவளை எதிர்க்கிறதுக்கு துணிவில்லாம ஒரு அடி பின்னாடி போறா. அதே நேரம் காபாலிகைக்கு தெரியாம திடீர்னு ஒரு உருவம் அவளுக்கு பின்னாடி தோன்றுது. அந்த உருவம் காபாலிகையின் கையில இருக்கக்கூடிய கத்திய தட்டி விடுது. அவ்வளவுதான். அளவில்லாத கோபத்தோட காபாலிகை திரும்பி பாக்குறா. திரும்பி பாக்குற காபாலிகை சொல்றா, அட பாவி, நீயா, நல்ல நேரத்துல வந்துட்டியே அப்படிங்கிறா. அப்படி அதிசயமா திடீர்னு தோன்றி தன்னோட உயிரை காப்பாத்தின உருவம் யாருன்னு சிவகாமி நிமிர்ந்து பாக்குறா. அந்த உருவம் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசிதான்னு தெரியற போது சிவகாமிக்கு உண்டான வியப்பும் திகைப்பும் எல்லையற்றதா இருக்குது. சக்கரவர்த்தி இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்களே, அப்படின்னா இது யாரு? அல்லதுன்னு யோசிக்கிற சிவகாமி, ஒருவேளை முன்ன மாதிரி நாகநந்தி பிக்ஷு தான் சக்கரவர்த்தி வேஷம் போட்டிருப்பாரோ அப்படின்னு மாத்தி யோசிக்கிறா சிவகாமி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது நாகநந்தி பிக்ஷு தான். நாகநந்தி பிக்ஷு தான் சக்கரவர்த்தி வேஷம் போட்டிருக்காருன்னு எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவகாமிக்கு தெரியத்தான் போகுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவகாமியோட நிலைமை எப்படி இருக்கும், சிவகாமி என்ன மாதிரி முடிவெடுப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?